சிம்பிளாக ஒரு தேங்காய் பருப்பி செய்யலாம். கடாயில் வந்து சர்க்கரை வந்து ஒரு 600 கிராம் எடுத்துகிட்டு அதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோமா அது பொங்கி வரும். அது நல்லா பொங்கி வர்றது வந்து பதம். இந்த பதத்தில் வந்து தேங்காய் வந்து திருவன தேங்காய் வந்து நான் வந்து 400 கிராம் எடுத்திருக்கேன். பெரிய தேங்காய் இது ஒன்று. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து ஏலக்காய் சர்க்கரை போட்டு அடித்த தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுது நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும் பொழுது சைடெல்லாம் வெள்ளையாக வரும். அந்த வெள்ளையாக வரும் பொழுது பதம் கரெக்டு. அதை எடுத்து ஒரு ட்ரேயில் வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு கட் பண்ணி பீசஸ் போட்டு எடுத்தோமா நம்மளுக்கு அழகான கோகனட் பருப்பி ரெடி.